ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபநாசம், மணிமுத்தாறு அண்ட் அகஸ்தியர் ஃபால்ஸ் இங்கெல்லாம் நாங்கள் வந்து போயிட்டு வந்திருந்தோம். அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக தான் ஒரு வேன் பிடிச்சி போயிட்டுருந்தோம். இப்போ வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு டூரோ இல்லை அங்கே இப்போ எங்கள் நேட்டிவ் தென்காசி இதில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா குற்றாலம், மணிமுத்தாறு, பாபநாசம் இதுதான் ரொம்ப சுற்றுலாத்தலமாக இருக்கும். போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா அருவியில் குளிக்கிறதுக்கு. இப்போ குற்றாலம் போனீங்கன்னா நிறைய வந்து குளிக்க முடியாது. ரொம்ப வந்து என்ன இருக்கும், ரஷ் இருக்கும், நிறைய டைம் வந்து எடுத்து குளிக்கிறதுக்கு முடியாது. இது மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு நல்லாவே குளிக்கிறதுக்கு டைமிங் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் ஆனால் என்ன பிளாஸ்டிக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஷாம்பு, எண்ணெய், இந்த மாதிரி கவருங்க இது எதுவுமே இருக்கக்கூடாது. தின்கிற பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. கவர் ஐட்டம் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. எல்லாமே செக் பண்ணுவாங்க வேனுக்குள்ளே. அதேமாதிரி அட்டை இந்த மாதிரி எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா மிருகங்கள் இருக்குது, அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது இதாகும் அப்படிங்கிறதுனாலையும் அது மாதிரி தண்ணி கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷாம்பு, எண்ணெய் இந்த மாதிரி எந்த இதுவுமே அலௌடு கிடையாது. நம்ம அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே வந்துடணும். எதுவுமே கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சோப்பு எதுவுமே அங்கே அலௌடு கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போகும்போது இப்போ ஆலங்குளத்துக்கு முன்னாலேருந்தே நம்ம டேர்ன் பண்ணணும். இது வந்து வேறு ரூட்டில் போனாங்க. பூலாங்குளம் அந்த மாதிரி அந்த ஊர் வழியாக தான் போச்சு. அகஸ்தியர்பட்டி அந்த மாதிரிலாம் வந்து தான் பாபநாசம் வரும் வழி. அதாவது நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து போகும்போது சுரண்டையிலேருந்து போகிறோம் அப்படின்னா இந்த வழியில் தான் வந்து வேன் வந்து போயிட்டு இருந்துச்சு. இதுவுமே நான் வந்து புதுசாக ஃபஸ்ட் டைம், முன்னாடி சின்ன குழந்தையில போயிட்டுருப்பேன் மேபி. இப்போ தான் வந்து பெருசாகி புரிஞ்சு எந்த ரூட்டில் போகுது இதெல்லாம் வந்து இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் எனக்குமே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இந்த ரூட்டில் தான் போகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறதுனால நமக்கு எந்த வழியில் போகணும்னு நினச்சி ஆலங்குளத்துலாம் போகும் அப்படின்னு. ஆனால் அது ஆலங்குளமே போகவே இல்லை. வண்டி வேன்லாம் முத்துகிருஷ்ணா பேரி அதிலே வந்து டேர்ன் பண்ணிட்டாங்க. முத்துகிருஷ்ணா பேரி கல்நீர் குளம் வரும்ல, அதுக்கப்புறமே வந்துட்டு அப்படியே முத்துகிருஷ்ணா பேர்லேயே டேர்ன் பண்ணிவிட்டு வண்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோத்து கத்தாழெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில் விளையாண்டுருப்போம்ல, கத்தாழெல்லாம் வண்டி மாடு செஞ்சு வச்சுருக்கதெல்லாம் நிறையா பார்த்திங்கன்னா பூத்து இருந்துச்சு அந்த இடத்துல. இந்த ரூட் வழியாக தான் வேன் வந்து போச்சு. அப் அண்ட் டவுன் வந்து நமக்கு இந்த ரூட்டு தான். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் இருந்துச்சு. அந்த வழியில் பார்த்திங்கன்னா எல்லாமே பெருசாக முன்னால் இருந்து அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டு அண்டு கடைகள், வீடு அண்டு ஸ்கூல்லாம் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வரைக்குமே இருக்குது. இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ், கான்வெண்ட் இருக்குது, சிஸ்டரோட ஸ்கூல்ஸ் இருக்குது, சிஎஸ்ஐ ஸ்கூலு இந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்வெண்ட்லேயுமே எல்லா கான்வெண்ட்டும் இருக்குது. நம்மளோட இன்டர்நேஷ்னல் இருக்குது, அப்புறம் சிபிஎஸ்சி அண்டு மெட்ரிக் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது. எல்லாமே வந்துட்டு இருக்கிற மாதிரி. இப்போ இங்கேயும் வந்து பஸ்ஸு வசதியும் மேபி சின்ன சின்ன ஊருங்க இருக்குது. அதில் நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பஸ்ஸுலாம் கிடைக்காது. நீங்கள் வெஹிக்கிளோ இல்லை அந்த டைமுக்கு தான் இருக்கும். நம்ம ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம 2 வீலரோ இல்லை 4 வீலரோ வச்சுருக்கோம்னா அதில் நம்ம வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கெல்லாம் வந்து போகிறோம் அப்படின்னா இப்போ எங்கள் ஊர்லேருந்துமே பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், 2 டைம் தான் அந்த பஸ்ஸு வரும். இப்போ பாபநாசம் போகிறோம் அப்படின்னா அப் அண்ட் டவுன் வந்து சங்கரங்கோவிலேருந்து வரும். அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போவோம். பாபநாசம் அப்படின்னு த்ரூவாகவே போட்டு வருவோம். மார்னிங் ஒரு டைம் வரும், ஈவினிங் பார்த்திங்கன்னா 3:30க்கு ரிட்டன் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3:30க்கு ரிட்டன், திரும்ப 6:30 to அரௌண்ட் 7 o'clock திரும்ப வரும். இந்த மாதிரி இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது பார்ப்போம். அப்போல்லாம் நாங்கள் போனதும் இல்லை. இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா நல்ல நிறைய டைமும் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரு விசேஷத்துக்காக போயிருந்தோம். எங்கள் பாட்டி தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்கு போவாங்கல்ல. இப்போ நாங்கள் கிறிஸ்டின்ங்கிறதுனால நாங்கள் வந்து போய் படைக்கலாம் இல்லை. அதேமாதிரி வேறு எதுவுமே நாங்கள் பண்ணல. போயிட்டு நல்லா குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டோமே தவிர கோயிலுக்கு போகல. ஆனால் நிறைய பேர் எப்படி போவாங்கன்னா, ஹிந்துஸ் இருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து போயிட்டு அவங்க எல்லாமே பண்ணிட்டு மத்தியானம் அங்கே காலையில் குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு நாங்களுமே சாப்பாடுலாம் சாப்பிட்டோம்.
ஆனால் படைக்கிறது அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது ஹிந்துஸ்லையுமே. ஆனால் எல்லாருமே பூ வைப்பாங்க, மொட்டை அடிச்சுப்பாங்க, அந்த மாதிரிலாம் எல்லாமே கழிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்டு கழிச்சிட்டு வருவாங்க லைக் தட். அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் இல்லை. சும்மா போனோம், சாப்பாடு செஞ்சோம், சாப்பிட்டு எல்லாருமே வந்து ஃபேமிலியாக ரிட்டன் வந்துட்டோம் குளிச்சுட்டு. இது பார்த்திங்கன்னா பாபநாசம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் மீன்ஸ் ரூம் ஏன்னா எப்படி இருக்குன்னா எனக்குமே தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ரூம் அப்படின்னா ஒரு இது இருந்துச்சு, சாப்பிடக்குள்ள அந்த மேடைகள் இருந்துச்சு. அந்த அங்கே வந்து நம்மளுக்கு கிச்சன் கொடுத்துட்றாங்க. அந்த கிச்சன் ப்ளஸ் அந்த சாப்பிடக்கூடிய டைனிங் ஹால். இது அடுத்தது ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. 2 மண்டபம் தான். அது ஒரு உள்ளே போனாலே உங்களுக்கு 2 மண்டபம் இருந்துச்சு. ஒன்று வந்து ஆல்ரெடி புக்குடு, இன்னொன்று வந்து நாங்கள் புக் பண்ணோம். ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. அதனால் எங்கள் ஃபேமிலிக்காக ஒன்று வாங்கினோம். ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. மண்டபம் செம்மையாக இருந்துச்சு. உள்ளே வந்து சாப்பாடுக்கு குக்கிங்க்கும் அண்டு வாஷ்ரூம் இருக்குது அண்டு சாப்பாடுக்கு 2 டைனிங் டேபிள். ஒன்று வந்து நாங்களாக, இன்னொன்று வந்து இன்னொருத்தவங்க இது பண்ணாங்க. அவங்களுக்கு தனியாக அடுப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ கூலாக இருந்துச்சு. காலையில் நாங்கள் பார்த்திங்கன்னா உப்புமா செஞ்சுருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அகஸ்தியர் ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டு தென் உப்புமாலாம் சாப்பிட்டு அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. எங்கள் ரிலேட்டிவ் தான், அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உப்புமா, கடுங்காப்பி, அந்த ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சாப்பிட்டு தென் வந்துட்டு உடனே வந்து அங்கேருந்து மணிமுத்தார் கிளம்புனோம். கிளம்பி அங்கே ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லஞ்சுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். அங்கே குளிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து வேன்லேருந்து கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னா 2:30க்குள்ளே அரௌண்ட் 2:30 இருக்கும். அதுக்கு முன்னே நாங்கள் வந்துட்டோம். இங்கே லஞ்சும் ரெடியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், சாம்பார், கூட்டு, அப்பளம், சாப்பாடு, ரசம் இதெல்லாம் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பர்பாக சமைச்சிருந்தாங்க. ஒருத்தரே தான் வெஜிடபிள் மட்டும் கொஞ்சம் வந்து நாங்கள் கட் பண்ணி கொடுத்துருந்தோம். எங்கள் சித்திங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எல்லா ஒர்க்குமே அவங்க மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. காலையிலையும் அண்டு மத்தியானம் ஒரு 5 கிலோ அரிசி வடிச்சிருந்தோம். நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து போகல. இந்த டைமு வந்து எல்லாருக்குமே அந்த டைம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஃபேமிலியில் இன்னும் கொஞ்சம் பேர் வரல. ஒன்லி ஒரு 22, 23 இந்த அரவுண்ட் இதெல்லாம் போனோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அகஸ்தியர் ஃபால்ஸு போயிட்டு அங்கே நல்லா குளித்து முடிச்சிட்டோம். ஆனால் அதுலேயுமே நீங்கள் பார்த்திங்கன்னா கீழே வந்து பாபநாசத்துலேயே உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு குளம் மாதிரி இருக்கும், ஆறு. அது நான் பார்க்கல, நாங்கள் ஷூட் பண்ணல. ஆனால் அதுவுமே நல்லா இருக்குமா குளிக்கிறதுக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அதையுமே மறக்காமல் வந்து பாபநாசத்துலேயும் குளிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நீச்சல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து வாட்டர் ஃபால்ஸ். அகஸ்தியர் ஃபால்ஸ் அண்டு மணிமுத்தாறு வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ். இங்கே வந்து குரங்கு வந்து நிறையாவே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் உங்களோட யாரையாவது நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து உங்களோட பொருள் திங்ஸ் எல்லாம் வந்து பாதுகாத்துக்கணும். இல்லைனா வந்துட்டு அது தூக்கிட்டு போயிடும். ஃபோன் எடுத்துரும். அதுக்கு தெரியாதுல்ல ஃபோனு நம்ம சாப்பாடு இருக்கும் அப்படின்ட்டு அது தேடும். அதனால் அதுங்களுக்கு கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கிட்டே வரும். அதனால் எந்த சாப்பாடுமே அதுங்களுக்கு கொடுக்கக்கூடாது. போகணும், பார்க்கணும், அதுங்களையும் எதுவும் தொல்லை பண்ணக்கூடாது. நம்மளும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்கலாம் பேப்பர்லாம் எடுத்து பறக்க விட்டுருச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணும் அதுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க வந்து சாப்பாடு இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். அது வந்து என்னென்னா உள்ளே ஏதோ இருக்குது, நம்மளுக்கு சாப்பாடு பழமோ இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்டே வரும். நம்ம வச்சுருக்க பேகை வந்து பிடுங்கிறதுக்கு வரும். பேக்கில் ஏதோ இருக்கும் அப்படின்ட்டு. அதனால தான் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் இப்போ வேனில் போகிறீங்க, எந்த காரில் போகிறீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள்லேயே உங்களோட திங்ஸை வச்சு நல்ல டோரெல்லாம் கண்ணாடி டோரெல்லாம் போட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்ததுக்கப்புறம் கூட டோருக்குள்ளோடி போயிடும். அது வந்து டோரு ஓப்பனாக இருந்துச்சு விண்டோஸு அப்படின்னா அது வந்து உள்ளே போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் வெளியே வரும்போது உள்ளே கீழே இறங்குறீங்களா அப்படின்னு நிற்கும் போதும் வேனோ பஸ்ஸோ எதில் போகிறீங்களோ அதோட வெஹிக்கிளோட உங்களோட கண்ணாடி டோர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. அவங்களுமே டிரைவர்ஸ்க்குமே மேக்ஸிமம் அந்த டூரிஸ்ட் உங்களை கூப்பிட்டு போகிறாங்கல்ல அந்த வேனுக்கு டிரைவர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவங்க அடிக்கடி போயிருப்பாங்கள்ல, அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ எங்களுக்குமே வந்து வண்டி ஓட்டினான்னா வந்து ரொம்ப சூப்பராக பொறுமையாக நல்லாவே என்ன இவ்வளோ லேட் ஆகுது இப்படி மேலே ஒன்றுமே கேட்கல. நாங்கள் எப்போ வரோமோ. ஆனால் ஷாப்பிங் தான் நாங்கள் பண்ணல, எங்களுக்கு தெரியல அதில் இருக்கும் அப்படின்னு.
அந்த பாபநாசத்துலேயே வந்துட்டு கீழேயே இருக்குமா, நிறையா திங்ஸ்லாம் வாங்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரியல, நாங்கள் போகவும் இல்லை. சாப்பிட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஷாப்பிங் இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் இருக்கும், அக்சசரிஸ் இருக்கும், ஃபேன்சி ஐட்டம் இருக்கும், டாய்ஸ் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் வந்துட்டு பாபநாசம் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள், ஷாப் நிறையா இருக்குது. அதே மாதிரி நிறையா வந்து இதில் இருக்கும், கூடுங்க மாதிரி நிறையா செஞ்சு வச்சுருப்பாங்க, குருவி கூடுங்க மாதிரி. அதையுமே நான் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கும்போது வேன் வந்து கிராஸ் ஆகி போயிடுச்சு. பாபநாசத்துலேயே பார்த்திங்கன்னா அகஸ்தியர்பட்டி அதெல்லாம் தாண்டினோடனே உங்களுக்கு வந்து அந்த ரோட்லேயே இருக்கும் அதுங்க. நிறைய அப்படி அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. கூடுங்க வந்து நிறைய நெஸ்ட்டு குருவி கூடுகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்பாங்க. அழகாக நிறைய ஷேப்பில் வந்து இருக்கும். அது நான் மிஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக வந்துட்டு குளித்தோம். இது வந்து அகஸ்தியர் ஃபால்ஸு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ உழுதுன்னு. செம்மையாக உட்காந்து என்னென்ன அமக்கலம் பண்ணணுமோ நல்லா அமக்கலம் பண்ணி கண்ணுலாம் ரெட்டாக ஒரு அளவுக்கு வந்து நாங்கள் குளிச்சுட்டு உங்களுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் அங்கே இடம் இருக்குது. நீங்கள் எடுத்து போயிட்டுப்பீங்க அப்படின்னா அங்கேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா காய வச்சு வந்துடுவோம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வெயிலில் வந்து நின்னாலே போதும், காஞ்சிரும் ட்ரெஸ்ஸஸ்லாம். அந்த மாதிரி வந்து வெயில் கொளுத்துச்சு. நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணல, அதே ட்ரெஸ்லேயே 3 வாட்டி குளிச்சாச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கவலை இல்லை. அங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கும் உங்களுக்கு வந்து இடம் இருக்குது. இதேமாதிரி இதில் சின்ன பார்க் மாதிரி ஸ்விங்லாம் போட்டிருந்தாங்க, ஊஞ்சல்லாம் இருக்குது, அதில் கொஞ்சம் விளையாடலாம் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது வந்து ரொம்பவே ஃபேமிலியோடு போனதுனால ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்றா இருந்துட்டு ஒன்றா சாப்பிட்டு ஒரே அரட்டை அடிச்சுட்டு வேன்லலாம் வந்து ஒரே கும்மாளம். அதில் வேறு அந்த கடுங்காப்பியை வேறு எடுத்துகிட்டு போயிட்டோம் திருப்ப. காலைல போட்டது மீதி இருந்துச்சா. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வெயிலுக்கு சூடாகவே இருந்துச்சு, கடுங்காப்பி ஆறவே இல்லை, சூடாகவே இருந்துச்சு. அதோடய நாங்கள் குடிச்சிட்டு வரோம். ஏன்னா அவ்வளோ வெயில். ஆனால் அங்கே நீங்கள் ஃபால்ஸுக்கிட்ட போனோன்னெலாம் அந்த வெயிலே தெரியாது, அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் அது வந்து நமக்கு அங்கே பக்கத்தில் போனால் குளித்த உடனே ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் ஹேர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக பஞ்சாக மாதிரி பார்த்திங்கன்னா துணிகள்லாம் இந்த புது துணிகள்லாம் முக்கணும்பாங்களா, அதெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸே கூட நீங்கள் போட்டு பண்ணால் கூட போட்டு போயிட்டு யாராவது இறந்தாங்கன்னா உங்களுக்கு புது துணிலாம் எடுப்பாங்களா, அதெல்லாம் வந்து முக்கணும் அப்படின்னா நீங்கள் அதையே கூட வியர் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் அலசி அப்படியே குளிச்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி பாருங்கள், ஊஞ்சல்லாம் ஒரே அமக்கணும். எல்லா ஊஞ்சல்லையும் வச்சு எல்லாருமே ஆடிட்டு வந்துட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் காலையில் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். 6:30க்கெலாம் நாங்கள் வந்து வீட்டில் வேன் எடுத்துட்டோம். எல்லாமே எடுத்து போட்டோம். இப்போ எடுக்கும்போதே டபரா செட்டு, ஸ்டவ்வு எல்லாமே. ஸ்டவ் ஆக்சுவலாக அங்கே நம்ம ஸ்டவ்வுமே நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஸ்டவ்வு அண்டு அண்டா அது தேவையான எல்லாமே வந்து நாங்கள் எடுத்து போட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடம் மட்டும்தான், மற்றது எல்லாமே நம்ம வாங்க தேவையில்ல. வேன்லேயே வந்து பின்னால் டிக்கியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் மணிமுத்தார் போகும்போதும் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே போகும், கீழே வந்து டேம் இருக்குல்ல, கீழேயுமே டேம் இருக்கும், மேலே தான் போகும். நம்ம வந்து மேலே போவோம். நல்லா இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது. பக்கத்தில் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து அவ்வளோ டவுன்லேருந்து நம்ம மேலே போவோம். பார்க்கவே வந்து அவ்வளோ ஐயோ, நம்ம வந்து வேனில் தான் போகிறோம், அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியல. இது பார்த்திங்கன்னா நம்ம மிக்சிலாம் இல்லாதனால உரலில் தான் இடித்து சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம வந்துட்டு கிளம்புனோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாலுமே அது வந்து 1-2 தானே சமைப்போம். நம்ம வீட்டில் சமைச்ச மாதிரி சமைக்க மாட்டோம். எல்லா பொருளும் இருக்குமா இல்லையா, இருக்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணி சமைப்போம். ஆனால் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சமைச்சாலுமே அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டு கரெக்டாகவும் இருந்துச்சு. சாப்பாடு கொஞ்சம் அரிசி இருந்துச்சு, அதெல்லாம் மீதி சாப்பாடு இதெல்லாமே வந்துட்டு அங்கே இருக்கவங்களுக்கே கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டன் வரும்போதும் மணிமுத்தார் போகும்போதும் திரும்பவும் அகஸ்தியர்பட்டி இதெல்லாம் வந்து தான் வரணும். திரும்ப பாபநாசத்துலேருந்து ரிட்டன் வரணும். ரிட்டன் வந்து தான் வேறு ரூட்டில் போகணும் மணிமுத்தாருக்கு. இது பாபநாசத்துக்கு நம்ம மேலே அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு வேறு ரூட்டு போகணும், அதே ரூட்டில் தான் வரணுமே.
ஆனால் பாபநாசம் தான் விட்டு அது வந்து சேம் ரூட்டு வந்து திரும்ப வந்து தான் திரும்பவும் மணிமுத்தாருக்கு வந்து வேறு ரூட்டில் வந்து நம்ம போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏறினது உங்களுக்கு தெரியும், ஏறுவோம், மேலே போகும் வண்டி வந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே போகும். அங்கேயுமே வந்து உங்களுக்கு வாஷ்ரூம் இல்லை, ஆனால் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்குது மணிமுத்தாரில். இப்போ தான் வாஷ்ரூம் வந்து இருக்குது, ஆனால் பூட்டியிருந்தாங்க. இன்னும் வந்து ஏதோ ஒர்க் இன் ப்ராசஸ் எதுவும் சொல்லியிருந்தாங்க. அங்கேயுமே வந்து குரங்குலாம் இருக்குது. அங்கேயுமே எதுவுமே அலௌடு கிடையாது. இந்த ஷாம்பு கவர் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அவங்க. உள்ளே வந்து பேகு கவருங்க இதெல்லாமே சப்போஸ் வச்சுருந்தாலுமே நீங்கள் வேன்லேயே வச்சுட்டு போயிடுங்க. எதுவுமே அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அட்டை, வேஸ்ட்டு பேப்பருங்க, இந்த மாதிரி திங்கிற பொருளுங்க எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதுதான் வந்து இந்த மணிமுத்தார் டேம். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த நாப் திறப்பாங்கல்ல அதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியல. இதுதான் இருந்துச்சு. அதெல்லாம் வேனில் போகும்போது பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதில் என்ட்ரி போடணும். ஒருத்தருக்கு இவ்வளவு அப்படின்னு இருக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து டோக்கன் வந்து போடணும். இப்போ எவ்வளோன்னு எண்ணிக்கணும். நீங்கள் போகும்போதே கவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே டிக்கெட் வாங்கணும். அப்புறமா பார்க்கிங் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பே பண்ணி தான் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கீழே பாருங்கள் அவ்வளோ ஆறு இருக்குது பாருங்கள், போட்டிங் இருக்குது, போட் இருக்குது. நல்லா இருந்துச்சு. இப்படி போக போக மேலே போயிடும். மேலே போகும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு.
முடிச்சுட்டு அங்கேயே பாதி ட்ரெஸ்ஸு காய வச்சுட்டோம். நினச்ச ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வெயிலில் காய வச்சுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் வாங்கிட்டே போயிருந்தோம் வீட்டிலேருந்து. பக்கத்தில் கடையிலே வந்து நாங்கள் ஷாப்லேயே வேர்க்கடலை சிப்ஸு, மிக்சரு, காரச்சேவு இது மாதிரி வந்து அது மாதிரி கடலை மிட்டாய் இதெல்லாம் வேறு வச்சுருந்தோம். முறுக்கு இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து ஐஸ்லாம் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் டிரைவரை நான் நிப்பாட்டவே இல்லை எங்கேயுமே கடைங்கள்ல. ஏன்னா அவர் வந்தது ஃபுல்லாக அவுட்லேயே வந்த மாதிரி இருந்துச்சு. எந்த கடையுமே அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை நாங்கள் ரிட்டன் வரும்போது. ஏன்னா 4:00 தான் ஆயிருந்துச்சு. ஆனால் எந்த ஷாப்புமே ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியோ இல்லை காஃபி குடிக்கிற மாதிரியோ இல்லை. அதனால் என்ன பண்ணேன், நாங்கள் நிப்பாட்டவே இல்லை, அப்படியே ரிட்டன் வந்துட்டோம். இருக்கிற ஸ்நாக்ஸு, தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரெஸ் எல்லாம் வேறு பாதி காய வச்சிட்டோம். அப்புறம் வீட்டில் வந்து திரும்ப எல்லாத்தையும் காய வச்சு முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்லா ஆட்டம். ஆனால் அடுத்த நாள் தான் தெரிஞ்சுது பாருங்கள் உடம்பு வலி. ஐயோ செம்ம. ஏன்னா திட்டுன்னு விழுவும்ல அந்த ஃபால்ஸ்லேருந்து வர்றது வந்து நம்ம மேலேயே விழும் அந்த தண்ணி. அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா உடம்பெல்லாம் வலிக்குது பயங்கரமாக. அடுத்த நாள் தான் வலிச்சுது. அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த ட்ரிப்பு. அதில் வந்து இப்போ வந்து நம்ம ஃபேமிலியாக போகும்போது அது ஒரு இது. நம்ம ஃபேமிலி மட்டும் போகாமல் இது எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக போயிருந்தோம். எங்கள் ஃபேமிலியே வந்து ரொம்ப பெருசு. அது ஃபுல்லாக வந்து அப்போ கூட 2-3 ஃபேமிலியிலேருந்து வரல, கம்மி தான். இதுவே கம்மி. இன்னும் வந்திருந்தாங்கன்னா இன்னும் நிறைய ஜாலியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து போகலாம் அப்படின்னு லீவில் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. பார்க்கலாம். அப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து ஃபுல் டே இருக்கிற மாதிரி, இன்னும் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் இருக்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். பார்க்கலாம். எல்லாருக்கும் லீவு கிடச்சிது, எல்லோரும் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது வந்து பிளான் பண்ணலாம் வேறு இடத்துக்கு. இப்போ இந்த இடத்துக்கு போகாமல் அடுத்தது வேறு இடத்துக்கு பிளான் பண்ணலாம்.